அம்மா தாயே, என் பொண்ணு துர்கா இறந்து போய் 4 வருஷம் ஆச்சுன்னு ஜோசியர் சொல்றாரு. என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது இன்னொரு ஆத்மான்னு சித்தர் சொல்றாரு. அவர் கொடுத்த தீர்த்தம் மூலமா என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். துர்கா என் வயித்துல பொறக்கலனாலும் அவளை நான் என் பெத்த பொண்ணாதான் நினைக்கிறேன். துர்காவும் ஒரு நாள் கூட என்ன சித்தியா நினைச்சதில்ல. என் 3 பொண்ணுங்களையும் அவ கூட பிறந்த அக்கா தங்கச்சியா தான் நினைச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவரு இருந்த இடத்துல இருந்து என்னையும் என் பொண்ணுங்களையும் துர்கா தான் காப்பாத்திட்டு இருக்கா. ஆனா இந்த 4 வருஷமா துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. எதுக்காக இப்படி ஒரு சோதனை? நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? எதிர்த்த வீட்டுல இருக்கிற குழந்தை தேவியோட அம்மா மாரியோட ஆத்மாதான் என் பொண்ணு துர்கா உடம்புக்குள்ள இருக்கு. அதனாலதான் துர்கா அந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போயிடுறா. என் பொண்ணு துர்கா கல்யாணம் வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு இப்பதான் காரணம் புரியுது. உருவத்துல துர்கா, உள்ளுக்குள்ள மாறி இந்த ரெட்ட வாழ்க்கைய அவளால எப்படி வாழ முடியும்? இதனால எல்லாருக்குமே குழப்பம் தானே. அதனால இதை இப்படியே விட்டுற முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல போறேன்.